கத்தரையே நீ பாடு. இன்னைக்கு சிலர் இந்த பாட்டை பாடுறதுக்கே பயப்படுறாங்க தெரியுமா? பாடினா என்ன தப்புங்கிறேன். ஏன் அவர் விசுவாசமா எழுதியிருக்காருயா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் பாடுனா ஏதோ ஒண்ணு நடக்கும். பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. தூங்கிட்டு இருந்த பேதுருவுக்கு தெரியாது அடுத்த நாள் அவன் வீட்டில் இருக்க போறான்னு. சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரியாது நான் பாடுனா அஸ்திபாரம் அசையும்னு, நான் பாடுனா கட்டுகள் அவிழ்ந்து போகும்னு, நான் பாடுனா கதவு திறக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனாலும் அவ்வளோ அடிக்கு நடுவுலையும் பாடுறாங்க பாருங்க. அவ்வளோ அடிக்கு நடுவுலையும் அவங்க பாடுறாங்களே. உங்களுக்கு வருதா பாட்டு அடிக்கு நடுவுல? எங்க அழுகதான் வருது. அல்லேலூயா. பாட்டா வருது. பக்கத்துல கையப்படி சொல்ல, பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்லா பாடணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரையே நீ பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் இந்த பாட்டை பாடுறதுக்கே பயப்படுறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், ஏன் நான் பாடினா என்ன தப்புங்கிறேன். ஏன் அவர் விசுவாசமா எழுதியிருக்காருயா. சக்கரை கத்தரை பாடினா சக்கரை வராதுன்னு அவர் விசுவாசமா எழுதியிருக்கிறார். இது எங்கே பைபிள் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. எங்கேயாவது பைபிள் வசனத்தில் நீ பாடுனா சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையும் எழுதப்பட்டிருக்கா? என்ன ஒரு மாதிரி? எங்கேயாவது பைபிளில் பாடுனா சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையும் எழுதியிருக்கா? கிடையாது. கட்டுகள் அவிழ்ந்து போகும்னு எழுதியிருக்கா? இல்லை. கதவு திறக்கும்னு எழுதியிருக்கா? இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் பாடுனா ஏதோ ஒன்று நடக்கும். கத்தரை துதிச்சா கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் பாடுனா ஏதோ ஒன்று நடக்குது. இந்த நம்பிக்கை இருந்தால் போதும் உங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாடும்போது கர்த்தர் எனக்கா ஏதோ ஒன்றை செய்கிறாரு. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா கையை தட்டி கத்தரையே நீ பாடு. சக்கரையே வராது. ஜோரா ஹாப்பியாக பாடு. ஹாப்பியாக பாடு. கையை தட்டி துதிப்போமா தேவன, கத்தர துதிப்போமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு. இவ்வளோ அருமையான பாட்டு பாடுறோமே, சிலர் மூஞ்ச பார்த்தா அந்த முகத்தை பார்க்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அல்லேலூயா. பக்கத்துல கையப்படுத்த கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாடுங்கன்னு சொல்லுங்க. நீ பாட்டு பாடுறதுக்கும் மூஞ்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆராதிச்சு பாரு அட்டாக்கு வர இப்பயே வந்துட போகுது. கையை தட்டி 1 2 3 4. ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு சோர்வு. கையை தட்டி துதிப்போமா தேவனே, கத்தர துதிப்போமா. சத்தமா கைத்தட்டி கையை தட்டி பாடு. கைவலி வராது. நடனமாடி பாடு. கால்வலி வராது. கால்வலி தலைக்கு மேல துதிப்போம். தலைக்கு மேல கை தட்டுங்க. பாடுவோமா கத்தர துதிப்போமா. வாயை திறந்து பாடு. ரைட்டு. வாயை திறந்து பாடு. சிரிச்சு துதிச்சு பாடு. சிரிச்சு துதிச்சு பாடு. பல்லு வலி வராது. துதிப்போமா கை தட்டி தேவன பாடுவோமா. கத்தர துதிப்போமா. ஆமென். பாடுவோமா கத்தர
ஆராதிச்சு பாரு, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, துதிச்சு பாரு, சோர்வு. கை தட்டி துதிப்போமா தேவனை. ஆமே, நல்ல கத்தரை துதிங்க. ஓ ரபா கபா லபா ஷபா லதா ரபா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி பாடு, த்ரோட் பெயின் வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுனா ஏதோ ஒன்று நடக்குது, இது மட்டும் எனக்கு தெரியும். தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாதவங்களாம் கம்முன்னு உட்காந்துருங்க, பாடவே தேவையில்லை. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. அவர் மனுஷன் பாடுறதுக்காக உற்சாகமாக ஒரு பாட்டு எழுதுனா வசனத்தில் எங்கே எழுதியிருக்கிறது? இவங்கெல்லாம் அப்படியே வசனத்தில் தான் சேலை கட்டுறாங்க, வசனத்தில் தான் சட்டை பேண்ட் போடுறாங்க. ஏ அப்பா, நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, எவனை எதில் கண்டுபிடிக்கலாம்? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், தேவன் நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடினாங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு. எந்த சூழ்நிலைமையும் உங்களை அசைக்க கூடாது, எந்த சூழ்நிலைமையும் உங்கள் நம்பிக்கையை கீழே போற்றக்கூடாது. ஆமென். கப்பலின் பின்னணியில் இயேசு நித்திரையாக இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் என் கப்பலுக்குள்ள தண்ணி வராது. காற்றடிச்சாலும், மழை வந்தாலும், அலை வந்து கடல் மேல மோதினாலும், படகின் மேல மோதினாலும், அந்த படகு மூழ்கி போக என் தேவன் விட மாட்டார். காரணம், என் படகில இயேசு இருக்கிறார்.